ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு போகி பண்டிகை திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும். நீங்க பழைய பொருட்களை என்ன செய்யுங்க போட்டு எரிக்காதீங்க. ஏன்னா இப்ப காற்று மாசுபாடா இருக்குதா, அதனால என்ன செய்யுங்க, அது இல்லாதவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுத்து உதவி செய்யுங்க. அதுபோக நாளைக்கு நமக்கு பொங்கல், தை திருநாள். என்னென்ன காயெல்லாம் அறுவடைக்கு இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யணும், நாளைக்கு அறுவடை பண்ணணும். நமக்கு எல்லாமே பிஞ்சாதான் இருக்குது, இன்னும் ஒன்றும் பெருசாகலை. கத்திரிக்காய் மிளகாய் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அறுவடை பண்ண முடியும் நாளைக்கு. அடுத்த நாள் கா மாட்டுப் பொங்கல். நம்ம மாடு உழவர்களுக்கு உதவி செய்தல, அதனால என்ன செய்கிறோம், நம்ம மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம். அடுத்து காணும் பொங்கல். நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து நல்லா விசாரித்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு கேட்டு ஒருத்தரை பார்த்து சந்தித்து இது பண்ணுறது தான் காணும் பொங்கல். என்னமோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம இப்போ செடிகளோட வளர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, எல்லாம் அவரைக்காய் கோயிலில் பட்டரை பீன்ஸ் கொடியிலையும் பூ வருது. எல்லா கொடியுமே என்ன செய்யுது, சிறப்பாக வருது. பூக்கள், காய்கள். இந்த இதில் இது போட்டிருந்தேன்ல விவர்ஸ், இதில் வந்து என்னது போட்டிருந்தேன், பீட்ரூட்டை ஊனி வச்சுருந்தேன்ல. பீட்ரூட் ஊனி வச்சது என்ன செஞ்சிருச்சு, உள்ள ஒரு மண்புழு தான் போட்டிருந்தேன். போட்டால் பார்த்துக்கோங்க, 10 மண்புழு வந்து உருவாயிருச்சு. 10 மண்புழு உருவானாலும் என்ன செஞ்சிருச்சு, அவ்வளோத்தையும் இலைய ஃபுல்லும் தின்றுச்சு. அதனால என்ன செஞ்சுருக்கேன், இதில் எடுத்து என்ன செஞ்சுட்ருக்கேன், ஊனி விட்ருக்கேன். இந்த பீட்ரூட்டை எடுத்து இங்கிட்ட ஒன்று ஊனியிருக்கேன், இங்கிட்ட ஒன்று ஊனியிருக்கேன். இதில் வந்து இலை எப்படி வருதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா மல்லிகைப்பூ குச்சி பதியம் போட்டு வச்சுருக்கேன், அதுவுமே குட்டியாக இலை விட்டுட்டு வருது. அது கூட இதையும் ஊனியிருக்கேன். கொஞ்சம் பெருசான பிறகு எடுத்து வேறு தொட்டியில் மாற்றிக்கிடணும். மண்புழு வந்து அதிகம் இருந்தாலும் சரி சரி, நமக்கு என்ன செஞ்சிடும், எல்லா இலையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு வந்து உணவு கிடைக்கணும்ல. காய்கறி குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வாட்டில் அதை சாப்பிடும். அது இல்லைன்னா என்ன செய்யும், நம்ம வச்சுருக்க செடியில் தான் என்ன செய்யும், சாப்பிட ஆரம்பிக்கும். மண்புழு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று விரல் நீளத்துக்கு. எப்போ பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அதை இப்போ உங்களுக்கு காமிக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க விவர்ஸ், எவ்வளோ பெரிய மண்புழு பாருங்க. இதே மாதிரி 10 15 புழு இருந்துச்சு அதில். அப்படி இருந்தனால என்ன செஞ்சுட்டேன், அதை மண்ணை கொண்டாந்து கீழே தட்டிட்டேன். தட்டிட்டோம்னா இங்கிட்டு மரத்துக்கு அடியில் என்ன செஞ்சுட்டேன், அந்த மண்புழுலாம் போட்டு விட்டேன். நம்மகிட்ட கொண்டு டப்பாவில் எவ்வளோ மண்புழு இருந்தால் என்ன செய்யும், செடியை வந்து வளர விடாது. செடியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து சாப்பிட்றதுக்கு உணவு இல்லைன்னா என்ன செய்யும், அது அதைத்தான் செய்யும். இந்த மாதிரி 10 மண்புழு இருந்துச்சு. இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இதாவது ஒல்லியாக இருக்குது, அதெல்லாம் நல்லா ரொம்ப குண்டு குண்டுன்னு இருந்துச்சு. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அதனால மண்புழு நிறையா இருந்தாலும் என்ன செய்யாது, செடி வந்து சிறப்பாலாம் வராது. ஏன்னா அந்த மண்புழுவே என்ன செஞ்சிடும், இலையெல்லாம் சாப்பிட்ரும். இதே நிலத்துல அவ்வளோ இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது, மரத்துக்கு அது சரியாக வரும். தொட்டியில் வச்சுருக்கிறதுல மண்புழு நிறையாவும் இருக்கக்கூடாது. ஒரு மண்புழு இருந்தாலே 10 மண்புழு என்ன செஞ்சிருது, உருவாகிருது. அதனால நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, கோகோ பீட்டில் வச்சேன்னா ஒரு ரோஜாப்பூ கன்று குச்சி, அது லேசாக தழுத்துருக்கு பாருங்க. அடுத்தாப்புல நாங்கிட்டு செம்பருத்தி குச்சி நிறையா வச்சுருக்கோம், அதுவும் தழுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கேன். இங்கே பாருங்க, தக்காளி செடி எவ்வளோ நீளம் தான் வச்சு கெட்டேன்னு தெரில, சாஞ்சிக்கிட்டே போகிறாங்க. காயும் நிறையா வரனால என்ன செய்யுது, ரொம்ப அப்படியே சாயுது. இதே நாட்டு தக்காளி ரகம் சொன்னோம்ல, காய் அடுத்தடுத்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பிஞ்சும் காயமாக நிறையா இருக்குது. நம்ம வந்து க தயிரும் பெருங்காயம் போட்டோம், அதுக்கப்புறம் மாட்டுச்சாணம் உரம் போட்டோமா, எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. காய்கள் நிறையா கொடுக்குது. அதே மாதிரி இங்கே கத்திரிக்காய் செடியிலையும் பாருங்கள், எத்தனை காய் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த ஒன்றா, இந்த ஒன்று 2, இங்கே ஒன்று 3, இந்த இங்கனக்குள்ளக்க ஒன்று இருக்குது 4, இந்த இங்கனக்குள்ளக்க ஒன்று இருக்குது பாருங்கள் 5, இந்த இதில் இந்த காய் வரும், ஒன்று பூத்துருக்குன்னு அடுத்தாப்புல அப்படியே மூடிடும். ஏற்கனவே ஒரு காய் கிடக்கு. மொத்தம் இதில் 5 6 காய் வந்திருக்குது. ஒரு செடி தான் இது, ஒரு செடியில் இத்தனை காய் வருது. எல்லாமே இயற்கை உரம் தான். ஆனால் எல்லாருமே என்ன செய்யுங்க, இயற்கை உரம் கொடுங்க செடிகளுக்கு. செடி நல்லா என்ன செய்யும், சிறப்பாக வரும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.